தேர்தலுக்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து நிறைய அரசியல் பதிவுகளை பதிவிட்டுருக்கிறோம். ஸோ நாம் சொல்கிறது உங்களுடைய தொகுதியில் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை, அதனுடைய முன்னேற்றத்திற்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். மறக்காமல் வாக்களிக்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக வாக்களிங்க. வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் கடைசி கட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு சமீபத்தில் எல்லா சேனல்ஸுமே வந்துட்டு அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நாமளும் இந்த வீடியோவில் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டைம்ஸ் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அவங்க செய்திகளை வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் குரூப்பாகவும் இருக்கிறாங்க, டைம்ஸ் அல்ஜிப்ரா. ஸோ அவங்களுடைய ப்ரொடிக்ஷன், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, அவங்க வந்து மண்டலங்களாக பிரிச்சுருக்கிறாங்க. மண்டல வாரியாக அந்த மண்டலத்திற்கு கீழே என்னென்ன மாநிலங்கள்லாம் வருது, அந்த மாநிலத்தில் யாருக்கு எவ்வளோ சீட்டு வரும் அப்படின்ற மாதிரி கணித்திருக்கிறாங்க. ஸோ அந்த முடிவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நார்த் ஜோன். இந்த வடக்கு மண்டலத்தில் மொத்தமாக 126 தொகுதிகள் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், ஹிமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப், ஹரியானா, தில்லி, சண்டிகர், இப்படி யூனியன் பிரதேசங்கள், மாநிலங்கள் இது எல்லாமே கவர் ஆகக்கூடிய வடக்கு மண்டலம். மொத்தமாக 126 தொகுதிகள் இருக்குது. இதில் பிஜேபி 105 தொகுதிகளையும், காங்கிரஸ் 21 இடங்களையும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அலையன்ஸோடு சேர்த்து தனியாக பிஜேபி 101 இடங்களையும், காங்கிரஸ் 8 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது மேற்கு மற்றும் மத்திய மண்டலம் 143 தொகுதிகளை உள்ளடக்கி இருக்குது. ஸோ இந்த மேற்கு மற்றும் மத்திய மண்டலத்தில் குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கட், டாமன் டையூ, தாதர், நாகர் ஹவேலி, கோவா, இந்த யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்கள் எல்லாமே அடங்குது. இதில் பிஜேபி கூட்டணி 130 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி இந்திய அலையன்ஸ் 13 இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னும், பிஜேபி தனியாக 117 இடங்களையும், காங்கிரஸ் 4 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது கிழக்கு மண்டலம் ஈஸ்ட் ஜோனில் 142 தொகுதிகள் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, அஸ்ஸாம், வடகிழக்கு மாநிலங்கள் கவர் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பிஜேபி அலையன்ஸ் 100 தொகுதிகளையும், காங்கிரஸ் அலையன்ஸ் 8 தொகுதிகளையும், திரிணாமுல் காங்கிரஸ் 21 இடங்களையும், பிஜு ஜனதாதள் 11 இடங்களையும், மற்றவர்கள் 2 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி 73 இடங்களையும், காங்கிரஸ் தனியாக 5 இடங்களையும் கைப்பற்றுவார்கள். அடுத்தது தெற்கு மண்டலம் 132 தொகுதிகள் இருக்குது. இதில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷதீப், இந்த பகுதிகள் எல்லாமே அடங்குது. மொத்தமாக 132 தொகுதியில் பிஜேபி அலையன்ஸ் 47 இடங்களையும், காங்கிரஸ் அலையன்ஸ் 72 இடங்களையும், மற்றவர்கள் 13 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. ஸோ இதில் பிஜேபி தனியாக 31 இடங்களையும், காங்கிரஸ் தனியாக 36 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. ஓவராலாக 543 தொகுதியில் என்டிஏ 382 இடங்களையும், இந்திய அலையன்ஸ் 135 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. மற்றவர்கள் 26 இடங்களை கைப்பற்றுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பிஜேபி தனியாக 322 இடங்களையும், காங்கிரஸ் தனியாக 53 இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் அல்ஜிப்ரா அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பினுடைய முடிவில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி அலையன்ஸ், என்டிஏ ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.